நாம மகிமைப்படுவதா. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கலாம், சோர்வு இருக்கலாம். ஆனாலும் நாம் கல்வாரி சிலுவையை தியானிக்கிறது ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைங்க, வாலிபர், எல்லாரும் இந்த வருஷத்தில் இது நல்ல ஒரு வாய்ப்பு. எப்போ பெரிய வெளியே வந்துட்டே இருக்கா, மாதத்துக்கு ஒரு முறை வருதா? வரல. வெளியில் சிலவங்க அமாவாசை ஜபம் வைப்பாங்க, நம்ம அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. வருஷத்தில் ஒரு நாள் சிலுவையிலே கர்த்தர் பேசின 7 வார்த்தைகள். ஐயோ, அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். 7 வார்த்தை நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் முதல்ல சொன்னார் ஆண்டவர்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த மன்னிக்கிற சுவாவம் வந்து யாரை சொல்றாரு பாருங்க. தெரிந்தே ஒப்பு கொடுத்த பிலாத்து, வீணாய் குற்றஞ்சாட்டின பரிசெயர், சதிசெயர், வேதப்பிரமா, இந்த அவ்வளவு வேறையும் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னிக்கணும். ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறது அப்படிதான். நமக்கு நன்மை செய்தவர்கள் அல்ல, தீமை செய்தவர்களை ஆண்டவர் மன்னிக்கிற சுபாவம் வேணும். நான் மன்னிச்ச மாதிரி நீங்களும் மன்னிக்கணும்ன்றார். அடுத்தது பாருங்க, ஒரு கள்ளன் கடைசி நேரத்திலையும் பாருங்க ஒரு ரட்சிப்பவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, மற்ற நம்ம 2 பேரும் உலக பாஷையில் சொல்ல போனால் 2 பேரும் கொள்ளக்காரன், திருட்டு பயிலுக 2 பேருமே. ஆனால் ஒருத்தன் அந்த நிமிஷத்தில் பாருங்க ரட்சிக்கப்படுகிறான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியான நிலைத்துக்கள்னு தேவன் கொடுக்குற ரட்சிப்பு என்ன பார்க்குறான். எப்படி தெரியுமா அவர்கிட்ட சொல்கிறான், அவர்கிட்ட என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. இவ்வளவு கொடுமை பண்ணி சிலுவையில் அறைந்து ஈட்டியால குத்தி தலையில் பட்டப்பவர்களை இப்படி கொடுமை செய்தவர்களை பார்த்து பிதாவே மன்னிங்கன்றாரு. என்னங்க அவர் மனுஷனா யாருங்க வரும்போது? இவர் தேவகுமாரன் உண்மையாவே அப்படின்னு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரட்சிப்பை அந்த நிமிஷத்தில் பெற்றுக்கொண்டான். எப்போ? ஆண்டவருடைய முன்மாதிரியை பார்த்து தான். அப்போ அப்படி தான் நீங்கள் நானும் என்ன பண்ணணும்? ரட்சிப்பை இழந்து பெறக்கூடாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரணும், இயேசுவனுடைய ராஜரீக பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். அதான் நீ உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது இப்போ ரட்சிப்பு கொடுங்க, என்னை கூட்டு போங்க, மறுபடியும் ஒரு ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு ஆண்டவருடைய சாவரிங் திங்ஸ், அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். 3வது வார்த்தை என்ன சொல்றார் கர்த்தர்? இதோ உன் மகன் அதோ உன் என்ன, இதோ உன் மகன் அதோ உன் தாயா. ரைட். பாருங்க, கடைசி நேரத்தில் கூட பாருங்க, தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குன அருமையான தாய் மரியாள். உங்க அம்மாவா இருக்கலாம், எங்க அம்மாவா இருக்கலாம், நம்ம எல்லோருக்கும் தாய். அந்த தாயை கைவிடலை ஆண்டவர் இயேசு. அவருடைய மரியாளுடைய சகோதரி சலோமியினுடைய மகன் அவன் தான் யோவான். பாருங்க, அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கொடுத்தது கடைசி நேரத்திலையும் திக்கற்றவர்களாய் அனாதியாய் தன் தாயை விட்டுறக்கூடாதுங்கிறதனுடைய அன்பு. இதோ உன் தாய், இதோ உன் மகன்னு சொல்லி பத்திரமா ஒப்படைச்சிட்டு தான் பாருங்க கடமையை கர்த்தர் செய்கிறார். அப்படிதானே இல்லையா? 30 வருஷம் பாருங்க, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், பூலோக தாய் தான், பரலோக தாய் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாரு? தன் கடமையை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சில கடமையை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் என்னென்ன கடமை அப்படிங்கிற கொடுத்துருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். 4th one, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க, இப்படி சொன்ன உடனே கைவிட்டீர்னு சொன்ன உடனே என்ன நினைச்சிட்டான்? முதல்ல வந்து எல்லாருமே வந்தாலும் முடிஞ்சு போச்சு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னான், எல்லாம் கைவிட்டாச்சு அப்படின்னு பிசாசு நினைச்சிச்சுது, எல்லாரும் நினைத்தான். அப்பெல்லாம் கர்த்தர் விடலை, கைவிடலை. ஏன்? ஒரு விசை அவருடைய முகத்தை மறைத்தார். உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் தேவன் அவர் மேல் சுமத்தி பாவ நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்து சாப்பிட்டவன் ஒரு ஏப்ப வரும் பத்தியில, அது மாதிரி ஒரு பெரிய பரம ஆத்ம திருப்தி ஆனார். ஆனால் சொந்த குமாரனை பலியாக்க ஒப்பு கொடுத்தார். இது சாதாரண காரியம் அல்ல. அப்படிதானா? ஸ்தோத்திரம். 5வது காரியம், தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் தாகம் இருந்தது. என்ன தாகம்? அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு கொடுக்குற அந்த தாகம் இல்லை, அது பிரச்சனையே கிடையாது. வியாழக்கிழமை நைட்ல இருந்து அவர் தண்ணி குடிக்கல, ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கல, அப்படியே தாகமாக தான் இருக்கிறார். என்ன தாகம்? ஆத்தும தாகம். உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம். இதே தாகம் உங்களுக்கு எனக்கும் வரணும். நம்ம மட்டும் ரசிக்கப்படணும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், வேலை பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பார்க்கணும், அது கல்யாணம் முடிக்கணும், வண்டி வாங்கணும், வீடு, இப்படிங்கிறது இல்லை. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்படித்தான் நீங்களும் நானும் எல்லாம் ஆத்தும பாரம், ஆத்தும தாகம் வேணும். யாரை பார்த்தாலும் ஆண்டவரே இந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாத, இந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் மட்டும் பரலோகத்துக்கு வந்தால் என்ன அர்த்தம், என் சொந்த பந்தமெல்லாம் போயிடக்கூடாத, அக்கினி கடலில் தத்தளிக்க விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஆத்தும தாகம் உங்களுக்கு எனக்கு வேணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்படி செய்தார். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாரு? தலை சாய்த்து எப்படிமா எல்லாம் முடிந்தது. கடைசி பாருங்க,
எல்லாம் முடிஞ்ச பற்றி பிரசங்கம் பண்ண போகிறப்ப நான் என்னெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் பாருங்க, பிதாவின் ஆவியும் கரத்தில் ஒப்புடுக்கிறேன். கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு எனக்கு தெரியும், அவர் என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு மனுஷகுமாரனுக்கு. அப்போ அவர் தான் இஷ்டப்பட்டு கொடுத்தா தான் கொடுத்தபடி, இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு ஒப்பு கொடுத்து, பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, சார் குளத்தில் எப்படி சாவான எவனாவது யாராவது சாக முடியுமா? செத்துருவான், முடிஞ்சு போச்சு. எந்த நேரத்தில் மரணம் வரும்னு தெரியாது. இன்ஜெக்ஷன் எப்போ விசவசி போட்டால் சாவான்னு தெரியாது. கரண்ட் ஷாக்கு வச்சா எந்த நிமிஷத்தில் இறப்பான்னு தெரியாது. தூக்கு கயிறு களத்தில் இருக்குது. 2 மணி 4 நிமிஷம்னு சொன்னால் 4-5 நிமிஷத்தில் கூட அப்படி தொங்கி தொங்கி சாவலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்ட எல்லாத்தையும் பாருங்கள், பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து பிற்பாடு மரிக்கிறார் என்பதை நீங்களாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்த கடைசி என்ன சொல்றார் கர்த்தர்? எல்லாம் முடிந்தது. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். இதை தான் உங்களுக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் முடிந்தது. இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஆதியாகமத்தில் இருந்து பாருங்க, ஆரம்ப நாட்களிலே பாருங்க, யாரு கொண்டா? காயின் கொண்டவன் பேர் என்னது? ஆபேல் மூலமாய் ரட்சிப்பு அப்படியே அந்த லைனேஜ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஆதியாகமத்தில் இருந்து ஆபிரகாம் மூலமா அதுல இருந்து இந்த பிசாசு கொலை பாதகனாகவே சுற்றி கொண்டு வந்துட்டே இருக்கிறான். உங்களுக்கு என்ன தெரியும்? மோசே விரட்டினவன், மரணம் துரத்தும் மனிதனாக பின்பற்றிட்டு வந்துட்டு தாவீது, அப்படியே இந்த சந்ததியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இயேசு இந்த உலகத்தில் பிறந்துடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணான். இயேசு பிறந்துட்டார். எப்படியாவது இவரை வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் பரலோகத்தை திருப்பி அனுப்பிடணும்னு பிளான் பண்ணுறான். நீ இந்த கல்லுகள் அப்பமா மாத்துன்றான், அப்படின்றான், இப்படின்றான், எல்லாம் சொல்லி பார்க்குறான். பலர் மூலமாக பிரச்சனை உண்டு பண்ணி பார்க்குறான். பாடுகள், நெருக்கங்கள், இதோட போயிடுவார் ஏசப்பான்னு பார்க்குறான். முடியல. என்னடா இதே வேலையாக போச்சுது முதல்ல நினைக்கிறான். நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? அநேக திட்டங்கள். புது வருஷம் ஆரம்பித்த உடனே ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், ஒழுங்காக போடுவேன், ஊழியத்து போவேன், பொருத்தனெல்லாம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாதியில் நிற்குது, முழுமை பெறல. ஆனால் வந்த நோக்கத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு, எல்லாம் முடிந்ததுன்னு பிதாவினிடத்தில் தம்முடைய ஆவியை போடுகிறார். என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கர்த்தர் வந்தாரோ? மனுக்குலத்தை ரட்சிக்க, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற. மானிடனாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாலும் கூட பாதியிலேயே போகாதபடி எவ்வளவோ பிரதான ஆசாரியர்கள், பரிசெயர், சதிசெயர் எல்லாரும் சிலுவையில் அரைஞ்ச உடனே செத்தாயா மனுஷன், இதோட முடிஞ்சிச்சுன்னு யார் நினைச்சா? உலகத்தில் உள்ள நினைச்சான். பரிசெயரும் சதிசெயர். அப்புறம்தான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. சிலுவையில் அரைந்த உடனே தான் எல்லாம் முடிஞ்சதுன்னு அவன் நினைச்சான். ஆனால் சொல்லாரு கர்த்தர், இல்லை கிடையாது, இன்னும் முடியவே இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் நினைச்சார். சத்துரு பிளான் பண்ணுது, உலகம் பிளான் பண்ணுது, எல்லாம் பிளான் பண்ணுது. ஆனால் எதுவுமே நடக்கலை. கர்த்தர் தான் வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு இது போட்டிருந்தேன், இன்னைக்கு டிவோஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டில் என்ன போட்டிருக்கிறேன்? INRI என்ற சிலுவையில் ஆண்டவர் அடைஞ்ச உடனே மேலே ஒரு போர்டு போடுறான், INRI அப்படின்னு போடுறான். ஈஸ் நசரேனி ரெட்டோ ஐடமாஸ் அப்படின்னு பேர். இதை போட்டு பிளாத்து பாருங்கல. பிரசங்க வசனம் பேசணும்னு நினச்சேன், டைம் இல்லை, 5 நிமிஷத்தில் முடிக்கணும் கரெக்டாக. யோவான் 19:19 அதில் ஒரு சிலுவையில் ஒரு மேல் விலாசத்தை எழுதி போட்டான். அதில் நசரேனாய் இயேசு யூதருடைய ராஜா. அல்லேலூயா. ஜீசஸ் ஆஃப் நசரேன் இஸ் a king of Jew. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான், இயேசுவை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு. நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், இதுதான் முழு வேதாமத்தினுடைய மொத்த கான்செப்டே இது ஒன்று தான். அவர் மனுஷகுமாரனாய், தேவகுமாரனாய் உலகத்துக்கு இதே பாருங்க ஆண்டவர் வருகிறார். அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போட்டால் ஒரு எலியா மாதிரி, ஒரு யோசேப்பு மாதிரி, ஒரு தாவீதை மாதிரி, ஒரு தானியேலை மாதிரி இருந்துட்டு வாழ்ந்து போட்டால் விட்டுருப்பானுங்க. அவங்க யாருமே நாங்கள் தேவகுமாரன், நான் ஒரே பேரானோட குமாரன், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லலை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லலை. அப்படிதான் இல்லையா? நித்திய ஜீவன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலை. என் வார்த்தை விசுவாசி உன நித்திய ஜீவன் சொல்ல யாருமே சொல்லலை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விஷயம் பாருங்க. அவங்கெல்லாம் கேம் அண்ட் ஸ்பெல் த காஸ்பல், சத்தியத்தை சொல்ல வந்தாங்க, ஆண்டவர்கள் நடத்துனாங்க. இதுதான் இவர் சொல்றாரு, நான் தான் தேவன்றார். ஐயம்னு 7 இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்றார். நானே வாசல்ன்றார். சொல்றாரா?
நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்றாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன்றாரு. நானே மெய்யான திராட்சை செடிங்கிறாரு. பாரு, நானே ஜீவா பண்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நானே. சொல்லுங்க, வாய் தெரிஞ்சு சொல்லுங்க. I am that I am. எப்படி மோசேக்கு அங்க முச்செடியில எப்படி வெளிப்படுத்திட்டாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்ன சொல்ல முடியும்? நான் எப்படி என்னங்க சொல்றது? உங்களை பார்த்தேன், அக்னி நடுவில் நீங்க முச்செடியில் எரிஞ்சு என்கிட்ட பேசுனீங்க, முச்செடி எரிஞ்சு போகல அப்படின்னு சொன்னா நம்புவானா? தெரியலையங்க. முதல்ல என்னங்க சொல்றது அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். I am the truth. I am the wine. I am the bread of the life. நானே வாசல், நானே எல்லாம், நானே நானே நானேன்னு சொன்னார் பாருங்க. இதுதான் அவனோட கோபம் வந்துருச்சு. இவனால சகிக்க முடியல. இவன் மரியாளின் குமார், இவன் யோசேப்பின் குமார், இவன் சகோதரன் நம்ம கூட இருக்கிறாங்க. இவன் எப்படி முதல்ல சொல்லலாம்? முதல்ல நானே நானேன்னு சொல்லலாம். முதல்ல நான் தான் கடவுள்னு சொல்லலாம். நான் தான் தேவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் எப்படி சொல்லலாம்? ஒருத்தன் பேசவும் சொல்றாரு. முதல்ல நீ என்ன, உனக்கு வயசு ரொம்ப ஆயிப்போச்சோ? ஆபிரகாம் பார்த்தன்ற, ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னே நான் இருக்கேன்னு சொன்னா உனக்கு கோபம் வருது. கல்லை தூக்கிட்டாங்க, அவனை எப்படியோ கொலை பண்ணிடணும், உச்சி மலையிலேருந்து தள்ளி கீழே விட்டுறணும். அவனோட கோபம்லாம் ஒண்ணுதான், இவன் தன்னை மெசியாவென்று சொல்லுகிறான். பாருங்களேன், இப்படி மேல் விலாசத்தை பிலாத்து எழுதி போட்டவனே, நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதி போட்டவனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ அப்படி சொல்லாதீங்க, அவன் அப்படி தன்னைத்தானே சொல்லிக்கிட்டான்னு எழுதி போடுன்னு சொன்னாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம், யோவான் 19:20 சொல்லுகிறது, இவன் தன்னைத்தானே சொன்னான் நானே ராஜான்னு சொல்லி. அப்படி எழுதி போடக்கூடாதுன்னா ஒரே வார்த்தை சொன்னான், நான் எழுதுனது நான் முடிஞ்சு போச்சு போடு. அது அவன் சொன்னானா? கர்த்தர் சொல்ல வைத்தார். சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பிரச்சனை என்ன? ஒரே ஒரு பிரச்சனை தான். யூதர் ராஜான்னு சொன்னதுதான் பிரச்சனை. ஒன்றுக்கு எங்களுக்கு ஒரு கூட மெஸ்ஸி இவன் கிடையாது. மெஸ்ஸி எப்படி வருவார்? அப்படியே மேலே வருவார். பெத்லகேம்லாம் பிறக்க மாட்டார், மாட்டு தொழுத்தெல்லாம் பிறந்து வர முடியாது. வரும்போது ஒரு யோசேப்புக்கெல்லாம் பிறக்க முடியாது, மரியாளுக்கு கன்னிவெல்லாம் பிறக்க முடியாது. நாங்கள் நம்ப மாட்டோம். இவன் கிடையாது. எங்களுக்கு ஒரு நேய பிரமாணம் உண்டு, அதை கொடுத்த ஒரு மோசே உண்டு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, வேற யாரும் கிடையாது. இவன் தன்னை மெஸ்ஸியாவுன்னு சொன்னான். பிலாத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். முதல்ல இவன் தன்னை தேவனுக்கு சமமாய் எண்ணி சொல்கிறான். அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்? கொலை செய்கிறதுக்கு, தீர்ப்பிடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீர் தான் நியாயாதிபதி, நீர் என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் கூடும், அவனை கொலைக்கு மரண தண்டனைக்கு நியமியும் முதல்ல அப்படின்னு சொல்கிறான். பிலாத்து விசாரிக்கிறான். என்ன விசாரித்தான்? உன்னை எல்லாரும் என்ன சொல்கிறாங்களே, நீ என்ன யூதருடைய ராஜாவா? யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் த மெசையா அப்படின்னு சொன்ன. அவர் இல்லைன்னு சொன்னாரா? நீர் சொன்னபடிதான். முந்தின வசனம் 18ஆம் அதிகாரத்தில் ரொம்ப 2-3 வசனம் மட்டும் இருக்கிறது. சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஆண்டு சொல்றாரு பாருங்க, 36ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியர்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்று சொன்னார். அப்போது பிலாத்தவரை நோக்கி, நீ ராஜாவோ கேட்டான். இப்பதான் டாப் மோஸ்ட் சூப்பரான வார்த்தை வருது பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆனா என்ன ராஜா தெரியுமா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். உலகத்தில் பைத்தியக்காரன் பேர் வச்சிருக்கான், சினிமா நடிகன் சத்யராஜான்னு பேர் வச்சிருக்கான். சத்யராஜா என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. ஏன்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர், சத்தியத்தின்படி நடக்கிறவர், சத்தியத்தின்படி உலகத்தை ஆக்கினைக்கு தீர்க்க அதிகாரம் நிறைந்தவர், சத்தியமாகவே வந்தவர். 39ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னீங்களே, நான் யாரை பண்ணட்டும்? பரபாச பண்ணட்டுமா? யூதாவின் ராஜாவாகிய, யூதருடைய ராஜாவாகிய உங்க பண்ணட்டுமான்னு கேட்கிறான். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர்களெல்லாம் கோல்லாம் அடித்தான். சிலுவை சுமந்துட்டு போகும்போது என்ன அடிக்கணும்? ஏசுன்னு சொன்னேன்ல, மண்டையில் போட்டிருக்கணும். அப்படி போடல. வராருங்க, யூத ராஜா வராருங்க, யூத ராஜா வர சொல்லாமே, அறியாமலே, தெரியாமலே, they were confessing Jesus is the king of God. அவர் தான் ராஜாதி ராஜாங்கிறத போர் சேவர்னு சொல்லி பிடிக்கிறான். பாருங்க 7ஆம் வசனம். சிலுவையில் அறிஞ்ச பார்த்த மக்கள்லாம் சொல்றாங்க, யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக,
எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே அவனை சிலுவையில் அறைங்கன்றான். 14 வசனம். பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரம் பார்ந்த அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா. அடுத்த வசனம், பிலாத்து, நான் உங்கள் ராஜாவை சிலுவையில் அறையலாமா? செய்யக்கூடாதுப்பா, செய்யக்கூடாதுப்பா. சிலுவையில் கூட இருக்கிற கல்லர் 2 கல்லரும் பாருங்கன்னு சொல்றான். நீ யூதருடைய ராஜாவானால், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னையும் விடுவிச்சுக்கா, எங்களையும் விடுவிச்சுக்கா. பாருங்க, பிலாத்து சொல்றான், போர்ச்சவர் சொல்றாங்க, பரிசேயர் சதுசேயர் சொல்றான், எல்லாருமே சொல்றாங்க. கேட்கறவனுக்குலாம் அந்த பதில் தான். சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்கள் சொல்றாங்க, சுத்தி நின்று யூதர்கள் சொல்றாங்க. சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடும் அந்த பக்கம் நடந்து போறவங்கலாம் சொல்றாங்க, தலையை அப்படி சுருக்கி சொல்றான், இவன் தன்னை யூதருடைய ராஜா தேவனுடைய குமாரன் சொன்னான். பாருங்க என்ன, இவன் அவனே ரட்சிக்கப்பட்டு. எல்லாருமே அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும், ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். பேதுருட்ட கேட்டார் ஆண்டவர், எல்லாத்தையும் பார்த்து, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உம்மை யோவான் என்றும், யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியாவென்றும், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்றாங்க. என்ன கேட்டார் ஆண்டவர்? 12 சீசட்டை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு கேட்கறாங்கிறதுக்கு பதில். பேதுரை பார்த்து கேட்கிற, சீடரை பார்த்து கேட்கிற, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? You are the son of living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன மட்டும் தான் சொல்றாரு. மேல ராஜ்யத்தை கட்டுகிறார் கர்த்தர். நீங்களான இயேசு எப்படி இருக்கிறோம்? ராஜாதி ராஜனாய், தேவாதி தேவனாய், மன்னாதி மன்னனாய், கர்த்தாதி கர்த்தராய், அவர் தான் மேசியாவை நீங்களாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பண்ணா, பிளாத்து எழுதி போட்டுட்டு என்ன போட்டானா, 3 பாஷையில் எழுதி போட்டிருக்கிறோம். யூதருக்கு உண்டான பாருங்க என்ன பாஷை, எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் கிடையாது, அரமேக்கில் எழுதியிருக்கிறாங்க. அரமேக்கன் என்ன அர்த்தம்னா, இயேசுவானவர் பேசின அரபிக்கும் யூதரும் கலந்த, ஹீப்ரும் கலந்த ஒரு பாஷை. பிரசித்தம் இதில் ரோம ஆட்சி காலத்தில் ரொம்ப பிரசித்தம், எல்லாரும் பார்க்கணும். 3 பாஷை தான் உலகத்தில் முக்கியமான பாஷை. எபிரேயம் எப்படி தெரியுமா? ஆராதனைக்கு உரியது, மகத்துவம் நிறைந்த வார்த்தை. உலகத்தில் மூல மொழின்னு சொல்றாங்கல்ல, முதல் பாஷை உலகத்தில் நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, எதுன்னு வரும் தெரியுமில்ல? ஹீப்ரு தான் வரும், எபிரேயம் தான் வரும். தமிழ் அதோடு சேர்த்து இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க தமிழ் பண்டைய காலத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எபிரேயம் அது எப்படி? ஆராதனைக்கு உரியது. கிரேக்க பாஷை என்ன தெரியுமா? இன்டலெக்சுவல் மைண்ட், அறிவு 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 பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொன்ன மாதிரி எல்லாமே அதுதான். அதுக்காக இது ஆளுகை செய்கிறதுக்கு உண்டான ரோம அரசாங்கம் உலகம் பூரா சட்டம் எல்லாத்தையும் அவன் தான் பிடிச்சு வச்சிருந்தான். அதிகமான ரோமருடைய ராஜ்யம் தான் இருந்தது. 3 கர்த்தரை ஆராதிக்கிற நிலைமையில வந்தாலும் சரி, இயேசுதான் யூதருடைய ராஜா, உலகத்துக்கு ராஜான்னு அறிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் இருக்கிற பெரிய அறிவாளி எவனா இருந்தாலும் சரி, அவனும் புஸ்தகத்தை வாசிச்சாலும் சரி, அதை பண்ணா இதை பண்ணாலும் அவனும் அதை அறிந்து கொள்ளணும். அரசாங்கத்தின் ஆளுகையில் வந்தாலும் சரி, சட்டத்திட்டங்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். ஏன் சட்டத்திட்டம்னு சொல்ல வரேன்னா, இப்போ நியாய சங்கம் 70 பேரை வைத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில். அந்த நியாய சங்கம் சனகரீப் சங்கம் என்று சொல்லுவாங்க. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அதில் பிற்பாடு 1862 இந்தியாவினுடைய அத்தனை சட்டமும் நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்களும் சட்டம்னு சொல்லி விக்டோரியா மகாராணி கையெழுத்து போட்டு இந்தியாவில் என்னென்ன சட்டம் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள், இங்கிலாண்டில் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற உபாகமமும் லேவியராகமும் மட்டும்தான், இந்த 2ல் உள்ள அத்தனை சட்டம் தான் இன்னைக்கு இந்தியன் பினல் கோட், இபி கோட்னு வச்சிருக்கான் பாருங்க இந்தியாவில். இதுதான் இந்த மோடி பய இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி இபிகோங்கிறது அதெல்லாம் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டில் இந்த சட்டத்தெல்லாம் பேரை வேறு மாற்றி வச்சுட்டான். இப்போ இந்தியன் பினல் கோட் கிடையாது, என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறான். ஏன்? வேதத்தை அழிச்சிடலான்னு பிளான் பண்ணுறான். இந்த நியாயபரமான கர்த்தருடைய வார்த்தை அழிச்சிடலான்னு பிளான் பண்ணுறான். என்னெல்லாமோ நினைக்கிறான். பாருங்க, மற்ற நாள்லாம் கரண்ட் போகாது. பெரிய வெள்ளி கிழமை அன்னைக்கு மட்டும் பாருங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பல வருஷமா, கரெக்டாக காலையில் கரண்ட் போயிடுது. பார்த்துக்காங்க. வெளியே போய் விட்டு ஒரு எக்கு மெட்ராஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்ட உடனே கதறிக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான். வேணுக்குன்னு திட்டமிட்டு. என்ன காரணம்? ஏன் கரண்ட்டை கேட்டாக்கா, சார் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி காக்கா உட்காந்துருச்சுங்க. எங்கேயா உட்காந்துருச்சுன்னா, இப்போ சவரியா கோவில் தெரியல உட்காந்துருச்சுன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. திட்டமிட்டு மேலே போகுது. சர்ச்சில் இருக்கக்கூடாது, கரண்ட் இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளி இன்னைக்கு ஆசரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் மறுபடி திட்டமிட்டு பண்ணுறானுவங்க அரசுகளை. நம்ப மாட்டீங்க நீங்கள். 1-2 வருஷம் இல்லை, நான் சும்மா சொல்லலை, பல வருஷமாக நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
இதே நடந்து கொண்டே இருக்கிறது. வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் நம்மலாம் தீவிரமாக ஜெபம் பண்ணணும். ஒரு காலமும் பாருங்க அந்த அரசு குறிப்பு வந்துடக்கூடாது. கர்த்தர் யுத்தம் பண்ணி பெரிய சமாதானமான ஒரு ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். இந்தியா கூட்டணி அப்படின்னு வச்சுருக்கிறான் எல்லாம், அவனெல்லாம் வரணும். அதுக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கணும்னு உங்களை தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கிறேன். டெய்லி ஜெபம் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எல்லாத்தையும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் பாருங்கள் பிரச்சாரம் போயிட்டுருக்குறாங்க. கட்டாயம் நீங்களாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருக்கு பேர் என்னது? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மன்னாதி மன்னன், கர்த்தாதி கர்த்தர். அவர் தான் சர்வலோக எஜமானன். அவர் தான் பாருங்க பெரிய தேவன். சொன்னோம் பார்த்தீங்களா, சட்டத்திட்டத்தெல்லாம் அங்கே உருவாக்குனான்னு சொன்னோம் பாருங்க. இந்த சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு பாருங்க இந்தியாவில் முழுவதும் இன்னைக்கு கோர்ட்டில் இருந்து போலீஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு செயல்படுத்துறதுலாம் அதுதான். எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் உள்ளது. கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? ஆண்டவர் இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்துருக்கார பாருங்க. உலகமே ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் தான். அதிகாரங்களுக்கு மேலே அதிகாரம் பண்ணுறவரும் ஆண்டவர் தான். அதனால தான் பாருங்க கரெக்டாக பிளாத்து சொன்னா, இவர் யூதருடைய ராஜா, நசரனா இயேசு யூதருடைய ராஜா வந்து யூதருக்கு மாத்திரம் அல்ல. யாருக்கெல்லாம் ராஜா? உங்களுக்கு, எனக்கு, உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அவர் ராஜா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எழுந்திருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். சிலுவை, ஹல்லேலூயா. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது என்னங்க? அது தேவ பலன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இப்போ தெரியுதா? எந்த சோம்பலா இருக்கா? தேவ பலனாக்கும் உள்ள இருக்குது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், கை வைத்தலும் சொல்ல உங்களுக்கு. தேவ பலன் உள்ள இருக்கு. ஒவ்வொரு பிரசங்கமும் சிலுவை மரத்தில் வந்தால் என்ன நடக்கும், சிலுவை எண்டில் வந்தால் என்ன நடக்கும், சிலுவை விட்டு போனால் உலகத்தின் மரங்களை தேடி போனால் என்ன நடக்கும், சிலுவையினுடைய சுபாவம், சிலுவை நாதருடைய தாழ்மை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும். அன்னைக்கு ஒரு மரம், இப்போ ஒரு மரம், ரெண்டு மரத்துக்கு உண்டான வித்தியாசம் கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவை மரத்தில் உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் தொங்கினார். சிலுவை மரத்தில் அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரம். ஆனால் ஏசப்பாவில் தொங்கின உடனே அதுக்கு பெரிய க்ளோரிஃபை வந்துருச்சு. இப்போ எல்லாம் போகிறவங்களாம் தொட்டு கும்பிட்டுட்டு போகிறீங்க. சோத்திரம் ஏசப்பா. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்ஷடா நேதானே பாருங்க தொடுறீங்க. இங்கே எப்படி இருக்குது? அவருடைய பரிசுத்த நாமம் இருக்கிறது. இந்த நாமம் தான் உங்களை என்ன வாழ வைக்கிறது. கண்கள் மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மதியான வேளையில் ஆண்டவர் இந்த பெரிய வெள்ளி வேளையில் சம்பிரதாயமாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை தந்தீங்களே, உமக்கு சோத்திரம். சொல்லுங்க ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் நல்ல நாளுப்பா. இட்ஸ் அ குட் ஃப்ரைடே. நல்ல நாள், நல்ல வெள்ளி. துக்க வெள்ளிலாம் கிடையாது. நீங்கள் மறிக்கலைன்னா நாங்கள் செத்தோம். எங்கள் பாவங்களெல்லாம் நீர் சுமந்து தீர்க்கவில்லை என்றால் நாங்கள் நரகத்தில் இருந்திருப்போம், சாபத்தில் இருந்திருப்போம், பாவத்தில் உழண்டு கொண்டு இருந்திருப்போம். ஒரு பெரிய ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா. மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை துக்கங்களை சுமந்தீரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமானும். சொல்லுங்க ஆமென் சோத்திரம். பாவமறியாதவன் உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார். சோத்திரங்கன்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தரித்திரரா இருந்த நாம் ஐஸ்வர்யமனாகும்படி ஐஸ்வர்ய சம்பனார் இருந்த அவர் நமக்காக தரித்திரரானார். சொல்லுங்க ஆமென் சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 Peter 2:24 எழுதப்பட்டபடி நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய தோளிலே சிலுவை மரத்தில் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, ரோகங்களை, நோய்களை எல்லாவற்றையும் சிலுவை சுமந்து விடுதலை தந்தார். அல்லால குணமாக இருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகள் தான் உங்களை வாழ வைக்கிறது. சிலுவை, சிலுவை, கல்வாரி சிலுவை, கல்வாரி சிலுவையின் மீட்பரே, மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தகப்பனே, 5 காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, சிலுவையில் நீர் சிந்தனுடைய ரத்தங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணட்டும். மோடு கூட எங்களை அருகில் வைத்துக் கொள்கிற மார்போடு எங்களை அணைப்பீரா. தகப்பனே, இன்னைக்கு பேசப்பட்ட, எங்களுக்கு சொல்லப்பட்ட, நீங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு நடந்த ஒரு கதை ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறோம் பாருங்க. வெளிநாட்டில் நடந்த உண்மையான ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு ஆயர், ஒரு ஃபாதர், ஒரு நல்ல ரசிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆலயத்தில் பாருங்க. அவர் பண்ணும் போதெல்லாம் வழியில் உள்ளவன் ஒருத்தன் வந்து ஆலயத்துக்கு போகிற மக்களுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளே போகிறவங்கலாம் தூசிப்பானான், கட்டாதப்பட்டு பேசுவானா, திட்டுவானா. முதல்ல வந்து ஏசு சிலுவையில் அறையப்பட்டவன், சிலுவையில் என்ன சொல்லுவேன், என்ன ஆண்டவர் மறிச்சிருக்கிறார், என்ன என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், வர்றவங்கலாம் திட்டுவாங்களாம். ஆலயத்துக்கு போகிறவங்களாம் அவனை கண்டு பயந்து ஒதுங்கி ஐயோ இவன் கத்துறான், சண்டை திட்டுறானே அப்படின்னு போயிட்டார். அப்படியே அந்த ஐயர்வாள் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். வெளியே வந்து சொன்னார், அப்பா ஓகே வெரி குட், நீ சொல்கிற கத்துற எல்லாத்துக்கும் இடஞ்சலாக இருக்கிற ஒன்று செய்யி, உள்ள ஆலயத்துக்குள்ளே வந்து ஏசு சிலுவையில் அறையப்பட்டாரா, எனக்காக மறிக்கப்பட்டாரா, ரட்சிப்பு வந்திருக்காரா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த ரட்சிப்புலாம் தேவையில்லை அப்படின்னு உனக்கு தைரியம் இருந்தால் உள்ளே வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து சொல்லிட்டு போயிரு, ஆல்டரில் வெளியே நின்று ஏன் கத்திட்டு கிடக்க அப்படின்னாரான். அப்படியா சவால் விடுறீரா, வர்றையா அப்படின்னு உள்ளே போயிருக்கிறான். ஆல்டருக்கு போய் முன்னாடி நின்னான். சிலுவையில் நீர் அரைஞ்சா எனக்கு என்ன, நீர் மறித்தா எனக்கு என்ன, ரட்சிப்புலாம் எனக்கு தேவையில்லை, நீர்லாம் கிடையாது அப்படின்னானா. அப்படியா சரி இன்னொரு ட்ரிப்பு சொல்லுப்பான்னாரு. மறுபடியும் சொன்னான். இன்னொரு ட்ரிப்பு சத்தமாக சொல்லுன்னாரு. வாய் அவனால் திறக்க முடியல, அவன் கண்களிலிருந்தெல்லாம் கண்ணீர். இல்லை இல்லை, இந்த இயேசுவானவர் எனக்கும் சேர்த்து தான் மரித்தார், என் ஆண்டவர் இயேசு இயேசு ஏசப்பான்னு கத்துனான். அதோட மாறிட்டான். எப்பேற்பட்ட பாவியானாலும் சரி, அவன் ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வந்து நின்னான்னு வைங்க, அவன் பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவார், தன் பிள்ளையா ஏற்றுக்கொள்வார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கத்தர்ந்து உலகத்துக்கு கொடுத்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் மாத்திரமே ஜெயம், அந்த ரத்தம் மாத்திரமே ஜெயம், அந்த ரத்தம் மாத்திரமே ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரு ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரு ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடு ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடு ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ
குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பலியாக ஒப்பு கொடுக்க தந்தருளி இவ்வளவாய் உங்கள் மீது என் மீது இந்த உலகத்தின் மீது கர்த்தர் அன்பு செலுத்தினார். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பகல் வேளையில் ஆண்டவரே இயற்கை கால சூழ்நிலையை மின்சாரத்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாய் கீழ்படுத்தினீங்க. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுனீங்க. பாடல் மூலமாய், ஆராதனை மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் பேசி எங்களை தேற்றினீங்க. ஆண்டவரே அப்படி கல்வாரி அண்டைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் நெருங்கி கெட்டி சேர உங்களுடைய மார்போடு எங்களை அணைத்துக் கொள்வீரா. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உலகத்தின் ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவங்கெல்லாம் கெட்டு போறவங்க, அவங்களுக்கு பைத்தியமா தோணுது. எங்களுக்கு ஒரு நாளும் தேவ பலனாய் உம்முடைய வார்த்தைகள், கல்வாரி சிலுவையின் அனுபவம், உம்முடைய உபதேசம் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.